الحمد لله. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للذين يؤلون من نسائهم تربص 4 أشهر، فإن فاءوا فإن الله غفور رحيم، وإن عزموا الطلاق فإن الله سميع عليم. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெல்ல தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த தொடரிலே நாம் இதுவரைக்கும் 225 ஆயத்துகளை கடந்து 226 230வது ஆயத்து வரைக்கும் உள்ள வசனங்களைத்தான், அதன் விளக்கங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடத்தினுடைய வரிசையின் கணக்கில் பார்த்தோமே என்றால் இந்த பாடத்துடைய எண்ணிக்கை 326 326 என்பதாக இருக்கிறது. وَإِنْ عَزَمُوا الطَّلَاقَ فَإِنَّ اللَّهَ سَمِيعٌ عَلِيمٌ. ஆனால் இந்த பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? அதன் விளக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். வழக்கமாக கிதாபுடைய ஆசிரியர் அத்தப்சீர் அதை கொண்டு வருவதற்கு முன்பாக 2 விஷயங்களை தெளிவாக சொல்வார்கள். முதலாவது அல் முனாசபத், இந்த ஆயத்திற்கும் முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள முனாசபத் தொடர்பு என்ன என்பதை. இரண்டாவது அல் லுகா, இந்த ஆயத்தில் வரக்கூடிய வார்த்தைகளின் அகராதி பொருட்களை தெளிவாக சொல்லுவார்கள். அது சம்பந்தமாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த ஆயத்தில் இந்த பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஆயத்து என்று எடுத்துக்கொண்டால் 226 227 இது சம்பந்தமான ஆயத்துக்களைத்தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். பாடத்தின் எண்ணிக்கை 326 326. சரி, இந்த பாடத்தில் நம்ம விளக்கம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். விளக்கத்தில் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? இங்கே கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், ஈலாவை முறித்து விடுங்கள், ஈலா செய்வதை முறித்து விடுங்கள். ஈலா என்றால் என்ன என்று பார்ப்போமே என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை சத்தியம் செய்கிறான், மனைவியிடம் சத்தியம் செய்கிறான், உன்னோடு நான் நெருங்க மாட்டேன், உன்னோடு நான் ஜிமா செய்ய மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்கின்றான். அப்போ சத்தியம் செய்து விட்டு தலாக்கு விடுறது கிடையாது, இந்த மாதிரி என்ன செய்யறான், சத்தியம் செய்கிறான். செஞ்சுட்டு என்ன செஞ்சுக்கிறான், மனைவி விட்டு தனியாக உட்காந்துக்கிறான். அவளை மீட்டுறதும் கிடையாது, தலாக்கு விடுறதும் கிடையாது. இப்போ இந்த பெண்மணி என்ன செய்வாங்க, 4 மாதம் எதிர்பார்ப்பாங்க. 4 மாதம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அவன் மூலின், அதாவது ஈலா செஞ்சவன் ஆயிடுவான். அப்போ அதுக்கு பிறகு ஒன்றும் அவன் என்ன செய்யணும், மீட்டணும், இல்லைன்னா என்ன செய்யணும், தலாக் விடணும், ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யணும். அப்போ இந்த ஈலாவை முறிக்கிறது நல்லது. ஈலாவை தொடர்ந்து அப்படியே அதை தலாக்காக ஆக்கி விடுவதை விட அதை முறித்து விடுவது சிறந்ததாக இருக்கிறது. ஆனால் அது முறித்தால் அது ஒரு சத்தியத்தை முறித்த ஒரு குற்றம்தான், சத்தியத்தை முறித்த அந்த விஷயம்தான். அந்த குற்றத்திற்கு கஃபாரா, பரிகாரம் என்பது அவன் மீது கடமையாகி விடுகிறது. அப்போ அந்த கஃபாரா கொடுப்பது, சத்தியத்தை முறித்து என்பது சிறந்த விஷயம்தான், போன பாடத்திலே சொல்லப்பட்டுச்சு. அப்போ ஒரு விஷயம் நல்ல விஷயமா தெரியுதுன்னு சொன்னால் அதுக்காக வேண்டி சத்தியத்தை முறித்து கொள்வது, அதாவது சத்தியத்தில் வாக்கு மீறியது, அந்த இடத்துல வாக்கு மீறுறது தான். வாக்கு மீறி கொள்வது என்பது சரி, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று தான். ஏன்னா அதை விட நல்ல விஷயத்தை செய்ய போகிறான். ஆனால் இந்த செயலுக்காக, இந்த குற்றத்திற்காக அவன் கஃபாரா என்பதை கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இந்த ஆயத்துகளில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள் செல்வோம், விளக்கங்களை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சபபுன் நுசூலி, சபபுன் நுசூல் சம்பந்தமாகத்தான் பேசப்படுகிறது. இந்த ஆயத்துகள் இறங்கியதன் காரணம் என்ன? இந்த ஆயத்துடைய தர்ஜுமாவை இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த விளக்கங்களை பார்ப்பதற்கு முன்பாக அந்த ஆயத்துகளுடைய தர்ஜுமாக்களை நாம் பார்த்து விட்டு செல்வோம். அதற்கு முன்பாக இறங்கிய காரணம் என்ன என்பதை நாம் லேசாக பார்த்து கொள்வோம். பொதுவாக
ஜாஹிலியாவுடைய காலத்தில் நடந்த விஷயங்கள், ஜாஹிலியாவுடைய காலத்துல நடந்த விஷயங்களுடைய ரெஃப்ளெக்ஸ், அதனுடைய பிரதிபலிப்பு தான் இஸ்லாத்துடைய ஆரம்பத்த காலத்தில் நடக்கும். அதற்கு அல்லாஹ் என்ன செய்வான், ஆயத்தை இறக்கி அவர்களுக்கு பதில் கொடுப்பான். அதன் மூலம் அவர்கள் சரியாக வேண்டும் என்பதற்காக. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜாஹிலியாவுடைய காலத்துல இவர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய ஏதாவது ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடுவான், கேட்பான். ஏதாவது ஒரு விஷயத்த கேட்பான். கேட்கும் பொழுது அந்த பெண்மணி கொடுப்பதை மறுத்து விடுவாள். மறுத்த உடனே என்ன செய்வான், சத்தியம் செஞ்சிருவான். நான் என்ன செய்ய மாட்டேன், நான் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒன்று நெருங்கவே மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்து கொண்டு அதை அப்படியே அந்த பெண்மணியை விட்டுருவான். பல காலங்கள் பல நாட்கள் கடந்துடும், அப்படியே போயிடும். இவ்வாறு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த கணவனுடைய அந்த தன்மையும் காட்ட மாட்டான். இப்போ இது இஸ்லாம் வர வரைக்கும் இப்படி நடந்துச்சு. இஸ்லாம் வந்த உடனே இந்த விஷயத்தை என்னது, அல்லாஹ் தஆலா முதல்ல முற்றுகையிட்டான். அப்படி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா 4 மாதங்கள் தான் கணக்கு. அதுக்கு மேலே போச்சுன்னா அது அடுத்த ஸ்டெப் என்னவோ அது தானாக எடுக்கப்பட்டு விடும் என்ற விஷயத்தை உணர்த்துறான். அதில் சயீத் இப்னு முஸையிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, இலா என்பது ஜாஹிலியத் காலத்தின் மிகப்பெரிய ஒரு கேடான ஒரு செயல், தீங்காக இருந்துச்சு. ஒரு மனிதன் தன் மனைவிட்டு நாடுவான், ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்குறான் அல்லது ஏதாவது ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறான். அந்த நேரத்தில் அந்த மனைவிக்கு முடியாத சூழல் இருக்கலாம், அல்லது அந்த மனைவிக்கு அது கொடுக்கறதுக்கு மறுத்துட்டான்னு சொல்லி சொன்னால் உடனே இவன் என்ன செய்வான், அந்த மனைவி மீது கோபம் கொண்டு என்ன செய்யணும், ஒன்றும் அவளை ஏதாவது ஒன்று விட்டுறணும், அப்படி இல்லை, அல்லது மன்னிக்கணும். அப்படி இல்லாமல் அவளை யாரும் திருமணமும் செஞ்சிடக்கூடாது, வேறு யாரும் அவளை திருமணம் செய்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் உன்னை நெருங்கவே மாட்டேன், நான் அவளை நெருங்கவே மாட்டேன் என்று சத்தியம் செய்வான். அப்படியே என்ன செஞ்சிருவான், சத்தியத்திலே விட்டுருவான். அதனுடைய அடுத்த கட்டத்தை அவன் மேற்கொள்ள மாட்டான். இப்படி இருந்ததுனால இது இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டம் வரைக்கும் இருந்துச்சு. இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு காரணத்தை, ஒரு காலத்தை நிர்ணயிச்சிட்டான். அப்போ 4 மாதங்கள் என்ற ஆயத்தை 4 மாதங்கள் தான் என்பதை என்ன செஞ்சான், அல்லாஹ் நிர்ணயிச்சு அந்த ஆயத்தை இறக்கி வச்சான். இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சா 4 மாதம் தான் கணக்கு என்பதாக. அதுக்கு முன்னாடி அவர் மீட்டிட்டாருன்னா வேற விஷயம். அதுக்கு முன்னாடி மீட்டிட்டாருன்னா வேற விஷயம். அந்த ஈரா சம்பந்தமான அந்த ஜாஹிலியத்தில் நடந்த விஷயங்கள் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அதை ஒரு காலத்தை நிர்ணயித்து விட்டது. 4 மாதம் என்பது ஒரு நிர்ணயம் ஆயிடுச்சு. இப்போ 4 மாதம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த பெண்மணி தன்னுடைய கணவரிடம் முத்தாலபா செய்யலாம். அதாவது ஒன்று என்ன செய்யுங்க, தலாக் விட்டுருங்க, இல்லைனா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக முத்தாலபா செய்யக்கூடிய உரிமை அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. சரி, இப்போ சபபு நுசூல் இறங்கியதன் காரணம் என்ன என்று சொல்லும்போது, கானர் ரஜுலு ஃபில் ஜாஹிலியத்தி, ஜாஹிலி அறியாமை காலத்தில் ஒரு மனிதன் ஆகியிருந்தார். யுத்தல்லிக்கு இம்ராத்தஹு, தன்னுடைய மனைவியை தலாக் விடக்கூடியவராக இருந்தார். மாஷா அமின தலாக்கி, தலாக்கிலிருந்து எதை எவ்வளோ முடியுமோ, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. ஆனால் மாஷா அமின தலாக், தலாக்கிலிருந்து எத்தனை முடியுமோ அத்தனை. ஒரு தலாக்கு 2 தலாக்கெலாம் கிடையாது. நினைச்ச மாதிரி தலாக் விடுறது, நினைச்ச மாதிரி. சும்மா யுராஜி ஓஹா கபலான் தன்கலி ஐத்தத்துஹா, தலாக்கு விட்டுட்டு அந்த பெண்மணி இத்தால இருப்பாங்க. அப்போ யுராஜி அஹா, அவளை மீட்டிக் கொள்வார். கபலான் தன்கலி ஐத்தத்துஹா, அவளுடைய இத்தாவுடைய காலம் முடிவதற்கு முன்பாக அவளை திரும்ப மீட்டிக் கொள்வார். வலவு தல்லக்காஹா அல்ஃப மர்ரச்சின், அவர் 1000 முறை அந்த பெண்மணியை தலாக்கு விட்டிருந்தாலும் சரி, 1000 முறை தலாக்கு விட்டிருந்தாலும் சரி, கான லஹுல் ஹக்கு ஃபி முராஜஅத்திஹா, அவர் நினைச்சு கொள்வார், நம்ம என்னது, கான லஹுல் ஹக்கு, ஹக் என்பது இருக்கிறது, நமக்கு உரிமை இருக்கிறது, ஃபி முராஜஅத்திஹா, அவளை நினைச்சா நம்ம மீட்டிக் கொள்வதற்கு நம்முடைய உரிமை, என்னுடைய அது உரிமை என்பதாக அவர் நினைத்துக் கொள்வார். அப்போ ஒரு தடவையில் 2 தடவையில் 1000 முறை தலாக்கு விட்டாலும் திரும்ப மீட்டிக் கொள்ளக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது என்பதாக அவர் எண்ணிக்கொண்டார். சரி, அமித ரஜுலுல் இம்ராத்திஹி, அதாவது அடுத்து என்னது, அமத ரஜுலுன் லி இம்ராத்திஹி ஃபகால லஹா, அப்போ ஒரு மனிதன் தன் மனைவியை நாடினார். ஃபகால லஹா லா ஆவிகி, லா ஆவிகி, உனக்கு நான் இடம் தரவும் மாட்டேன், தங்கவும் விடமாட்டேன், உன்னை விடவும் மாட்டேன், உன்னை என்னோட சேர்த்து வச்சிருக்கோம், என்னை சேர்த்து வைத்துக் கொள்ளவும் மாட்டேன். லா ஆவிகி,
வலா அதஉகி வதஅ யதஉ வலா அதஉகி தஹல்லீன, நீ சுதந்திரமானவளாக உன்னை நான் விடமாட்டேன். லா ஊவிக்கு, நான் உனக்கு ஆதரவளிக்கவும் மாட்டேன், நான் இடம் தரவும் மாட்டேன், என்னோடு வைத்துக் கொள்ளவும் மாட்டேன். வலா அதவுக்கி வலா அதவுக்கி தஹில்லீன, நீ வேறொரு திருமணம் செய்வதற்காக வேண்டி உன்னை நான் விடவும் மாட்டேன். அப்போ உனக்கு ஆதரவும் அளிக்க மாட்டேன், உன்னை நான் வச்சுக்கிறவும் மாட்டேன், உன்னை வேற ஒரு திருமணம் செய்ய விட மாட்டேன். காலத் அப்போ அவ கேட்பா, ஓகே அது எப்படி? கால சொல்லுவான், உத்தல்லிக்க, நான் உன்னை தலாக் விடுவேன், நான் உன்னை தலாக் விடுவேன். பைதாதனா மலியு இத்தத்திக்க, உன்னுடைய இத்தாவுடைய காலம் நெருங்கிவிட்டால், அதாவது முடிவடைய நெருங்கிவிட்டால், ராஜா துக்கி, உன்னை நான் திரும்ப மீட்டிக் கொள்வேன். இதாவுடைய காலம் நெருங்கிடுச்சுன்னு சொன்னா உன்னை நான் திரும்ப மீட்டிக் கொள்வேன். இப்போ ஷக்கத்தில் மரஅத்து அம்ரஹா லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி ஒரு மனிதர் தன்னுடைய மனைவிக்கு சொன்னவுடன் அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த விஷயத்தை முறையிட்டார்கள். இந்த பெண்மணி போய் முறையிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅன்ஸலல்லாஹு தஆலா, இப்போ அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். அத்தலாக்கு மர்ரத்தான், தலாக் என்பது இருமுறை என்பதாக ஆயத்தை இறக்கி வைக்கிறான். சரி, லில்லதீன யுலூன மின் நிசாஇஹிம் தரப்புசு அர்பஅத்தி அஷ்ஹுரின், லில்லதீன அவர்கள் யுலூன தன்னுடைய மனைவிமாரிடமிருந்து ஈலா செய்கிறார்கள். மின் நிசாயிஹிம் எவர்கள் தன் மனைவிமாரிடமிருந்து மனைவிமார்களை ஈலா செய்கிறார்களோ, நான் உன்னோடு நெருங்க மாட்டேன், உன்னோடு ஜிமா செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த பெண் அந்த அந்த மனிதருக்கு தரப்பசு, இல்லதீன யுலூன மின் நிசாயிஹிம் அவளுடைய பெண்களிடமிருந்து எவர்கள் ஈலா செய்கிறார்களோ, தரப்புசு அர்பஅத்தி அஷ்ஹுரின், அப்போ 4 மாதம், 4 மாதம் காத்திருப்பு. நான் உன்னோட அதாவது லில்லதீன யுலூன மின் நிசாயிஹிம், தன் மனைமார்களோடு ஈலா செய்யக்கூடிய அந்த மனிதர்களுக்கு தரப்புசு அர்பாத்தி அஷூரின் 4 மாதங்கள் காத்திருப்பது, தாமதித்திருப்பது அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. ஃபைன் ஃபாவு, அவர்கள் அந்த காலங்களுக்குள் மீண்டு விட்டால், திரும்பி விட்டால், ஃபைன் அல்லாஹ, அல்லாஹு நிச்சயமாக அல்லாஹு தலா கஃபூருர் ரஹீம், மன்னிக்கக்கூடியவனாகவும் கருணை காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான். இப்போ தன் மனைவிமார்களை ஈலா செய்யக்கூடியவங்க, நான் உன்னோடு சேரவும் மாட்டேன், உன்னோடு ஜிமா செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து மனைவியை ஒதுக்கக்கூடியவர்களுக்கு 4 மாதம் வரைக்கும் அவர்கள் தாமதித்திருக்கலாம், எதிர்பார்த்திருக்கலாம். 4 மாதத்திற்குள் என்ன செஞ்சாங்க, மீட்டிக் கொண்டார் என்றால் ஃபைன் ஃபாவு ஃபைன் அல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமா அல்லாஹு தாலா கஃபூர் மன்னிக்கக்கூடியவனாகவும் ரஹீமன் இரக்கம் காட்டுபவனாகவும் இருக்கிறான். வயின் அசமு தலாக்க, அவர்கள் தலாக் விடுவதையே உறுதி கொண்டு விட்டார்கள், அதே முடிவாக செஞ்சுட்டாங்க, தலாக் விட்டணுங்கிற முடிவை அவர்கள் அதாவது அந்த முடிவை அவர்கள் உறுதி செய்து விட்டால், ஃபைன் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹு தாலா சமீஉன் கேட்கக்கூடியவனாகவும் இருக்கிறான், அலீமுன் ஒவ்வொரு விஷயங்களையும் அறியக்கூடியவனாகவும் இருக்கின்றான், கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி. இதுதான் நம்ம என்ன செய்ய, இந்த ஆயத்து இறங்கியதன் காரணம் தான் ஜாஹிலியத்துடைய காலத்துல தங்களுடைய அந்த மனைவிமார்கள் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி தான் சித்திரவதை பண்ணுவாங்க, அவர்களை விடவும் மாட்டாங்க. தலாக்குடன் ஏதாவது கேட்பாங்க, கேட்கும்போது அவர்கள் கொடுக்கல, மறுத்துட்டாங்கன்னு சொன்னால் இப்போ அவர்களை பழி வாங்குவதற்காக வேண்டி தலாக்கு விடுவதும் கிடையாது. அப்போ நான் என்ன செய்வேன், ஈலா பண்ணிடுவாங்க. இப்போ வேறு யாரையும் கல்யாணம் பண்ணுறதுக்கும் அனுமதி கொடுக்காத அளவுக்கு இது போன்ற ஐடியாவான விஷயங்களை செய்வாங்க. அப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் 4 மாதம் வரைக்கும் அவங்க என்ன ஜாஹிலியத்தில் அப்படியே விட்டுருவாங்க. நான் இங்கே அப்புறம் இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு 4 மாதம் தான் தவணை, 4 மாதம் காலம் வரைக்கும் அவங்க என்ன செய்யலாம், தாமதிக்கலாம், அதற்குள் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்ற விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி கூறுகிறது. சரி, பாருங்க விளக்கத்தை பார்ப்போம். தஃப்சீர் என்ன சொன்னால், இல்லதீன யுலூன மின் நிசாஇஹிம், இல்லதீன யுலூன மின் நிசாஇஹிம் தரப்பசு அர்பஅத்தி அஷூர், எவர்கள் தங்கள் மனைவிமாரிடமிருந்து ஈலா செய்கிறார்களோ அவர்களுக்கு தாமதித்திருப்பதற்கு அனுமதி இருக்கிறது. தரப்புசி அர்பஅத்தி அஷூரின், 4 மாதங்கள் வரை அவர் எதிர்பார்த்திருப்பது, தாமதித்திருப்பதற்குரிய அனுமதி அவர்களுக்கு இருக்கிறது. அதாவது லில்லதீன யஹ்லிஃபூன, எவர்கள் சத்தியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இஜாமிஉ யஹ்லிஃபூன அல்லாஹ் இஜாமிஉ நிசாஹும், அவர்களுடைய மனைவிமார்களை ஜிமா செய்ய மாட்டேன், தங்களுடைய மனைவிமார்களை ஜிமா செய்ய மாட்டேன் என்று எவர்கள் சத்தியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு
4 மாதம் வரை தாமதித்திருப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அவன் 4 மாதம் வரைக்கும் என்ன செய்யலாம், தாமதித்திருப்பதற்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கிறது. இல்ராரி பிஹின்ன இன்திலாரு அர்பஅத்தி அஷ்ஹுரின். இல்ராரி பிஹின்ன அவர்களை கொண்டு கஷ்டம் ஏற்படுத்துவதற்காக வேண்டி, சேதத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களுக்கு இடையூறு செய்வதற்காக வேண்டி 4 மாதங்கள், அதாவது பெண்களை ஈலா செய்தான் ஜமா செய்ய மாட்டேன் என்பதாக வேண்டி சத்தியம் செய்யக்கூடியவர்கள் இன்திலாரு அர்பாத்தி அஷூரின், இப்போ 4 மாதம் வரைக்கும் அவர்கள் எதிர்பார்த்திருக்கலாம், அவர்கள் தாமதித்திருக்கலாம். இல்லதீன இல்லதீன யஹ்லிஃபூன, இப்படி சத்தியம் செய்கிறவங்களும் இன்திலாரு அர்பாத்தி அஷூரின் 4 மாதங்கள் வரைக்கும் தாமதித்திருக்க தயம் இருக்குது. அவர்களுக்கு எதிர்பார்க்க 4 மாதம் வரைக்கும் தாமதித்திருக்கலாம். ஃபைன் ஃபாவு ஃபைன் அல்லாஹ் கஃபூருர் ரஹீம். ஃபைன் ஃபாவு அவர்கள் அதை விட்டு மீண்டு விட்டால், திரும்பி விட்டால், ஃபைன் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹு தாலா கஃபூருர் ரஹீம் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும், ரஹீம் இரக்கம் கருணை காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான். ஐ இன் ரஜஉ இலா இஷ்ரத்தின் இல் ரஜஉ இலா இஷ்ரத்தி அஸ்வாஜிஹின்ன பில் மஅரூஃபி, அவர்கள் திரும்பினால், இலா இஷ்ரத்தி அஸ்வாஜிஹின்ன அவருடைய மனைவிமார்களோடு சேர்வதன் மீது, அதாவது அவர்களோடு முஆஷரா செய்வதன் மீது, முசாஹபா செய்வதன் மீது, அவர்களோடு ஜிமா செய்வதன் மீது திரும்பினால், பில் மஅரூஃப் அழகான முறையிலே, மஅரூஃபான நலவான முறையிலே அவருடைய மனைவிமார்களோடு அவருடைய இஷ்ரத்தின் பக்கம், அவருடைய ஜிமாயின் பக்கம் அவர்கள் திரும்பிவிட்டால், வஹுவ கினாயத்துன் அனில் ஜிமாஇ, வஹுவ அந்த ஃபாஉங்கிற வார்த்தை இருக்க கினாயாவாக இருக்கிறது, அனில் ஜிமாஇ ஜிமாவிற்கு பதரமாக கினாயாவாக கொண்டு வரப்பட்டிருக்குது. ஃபாஉங்கிற வார்த்தையை ஜிமாவிற்கு ஜிமா 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 என்ற வார்த்தைக்கு கினாயாவாக இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அவ்வாறு பயன்படுத்தியிருக்கிறான். ஐ ரஜஉ அனில் யமீனி, யமீனை விட்டும் சத்தியத்தை விட்டும் திரும்பி விட்டார்கள். இலா வத்தியின் பக்கம், சத்தியத்தை விட்டு திரும்பி வத்தியின் பக்கம் வந்துட்டாங்க. அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹு தஆலா யக்ஃபிரு மன்னிக்கிறான், மா சதர மின்ஹும் அவர்களிடமிருந்து எது ஒன்று கிளம்பியதோ ஏற்பட்டதோ, மின் இசாத்தின் கெடுதியிலிருந்து அவர்களிடமிருந்து எந்த ஒன்று ஆரம்பமானதோ அவைகளை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். வயர்ஹமுஹும் அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறான். இப்போ அவர்களிடமிருந்து ஏற்பட்ட அந்த கெடுதி, அந்த தீங்கிலிருந்து அவர்களை எந்த ஒன்று ஏற்பட்டது அதையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அதே போன்று இரஹமுஹும் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டுகிறான். இந்த 2 விஷயத்தை அல்லாஹ் தஆலா செய்கிறான். இந்த இடத்துல என்னன்னு சொன்னா, தன்னுடைய மனைவிமாரிடமிருந்து ஈலா செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு 4 மாதம் வரைக்கும் தாமதித்து எதிர்பார்த்திருப்பதற்கு அனுமதி இருக்கிறது. இந்த 4 மாதம் போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது. அவள் தன்னுடைய கணவனிடம் தன்னை விட சொல்லியோ அல்லது சேர்த்து கொள்ள சொல்லியோ தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம். அதே அறியாமை காலத்தில் அதில் எந்த விதமான கட்டுப்பாடும் ஒரு கணக்கும் இல்லாமல் இருந்தது. காலங்காலமாக அந்த மனைவி அவ்வாறே கஷ்டப்படக்கூடிய நிலை இருந்தது. அதைத்தான் மாற்றி அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். அப்போ அவர்கள் மீட்டி விட்டால் அது அவங்களுக்கு சிறந்ததெல்லாம் மன்னிச்சிடுவான். பாவங்களை மீட்டிச்சாங்கன்னு சொன்னால் பாவங்களை மன்னிச்சிடும். மீட்டுறதுன்னா அவங்களுக்கு ஜிமாசின் பக்கம் எனது அவர்கள் மீண்டு விட்டால், அவர்களோடு சேர்ந்து வாழ்வதன் பக்கம் மீண்டு விட்டால். அப்போ அஷ்ரத் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல ஜிமாவுக்கு கினாயாவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜிமாவுக்கு கினாயாவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அதுதான் சொல்கிறாங்க, ஒரு ஆண் இது போன்று சொல்லிவிட்டால், ஈலா செய்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு ஈலாவை முடிந்தளவு முறிச்சிடணும். அது சம்பந்தமான விஷயங்களை தான் இன்னும் தொடர்ந்து ஆயத்தில் சொல்ல வருகிறார்கள். அப்போ அந்த ஈலாவிலே அவன் உறுதியாக இருந்து தலாக் ஒயின் அசமு தலாக் விட்டு விட வேண்டும் என்ற எண்ணங்களை கொண்டு வந்து விட்டால், அல்லாஹ் சமீஉன் அலீம் நிச்சயமாக அல்லாஹு தஆலா செவியேற்கக்கூடியவனாகவும் ஒவ்வொரு விஷயங்களை அறிந்தவனாகவும் இருக்கிறான். செவியேற்கிறவனாகவும் இன்னும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். என்ன பேசப்படுதுங்கிறதையும் செவியேற்கிறான். நீங்கள் சொல்றத அதே மாதிரி நீங்கள் சொல்றதை அறியக்கூடியவனாகவும் இருக்கான். உள்ளத்தில் என்ன நியத்து இருக்கு என்பதை அறியக்கூடியவனாகவும் இருக்கிறான். எனவே இந்த ஆயத்துகளின் மூலமாக நமக்கு ஈலாவுடைய சட்டங்கள் ஆரம்பமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அதனுடைய சட்டங்கள் சம்பந்தமாக, இன்னும் தலாக்குடைய சட்டங்கள் சம்பந்தமாகவும் தொடர்ந்து வருகிறது. ஒயின் அஸமுத் தலாக ஃபஇன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். ஒயின் அஸமுத் தலாக அவர்கள் தலாக்கை உறுதி செய்து விட்டால், உறுதி கொண்டு விட்டால், ஃபஇன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஸமீஉன் செவியேற்கக்கூடியவனாகவும், அலீமுன் அறிந்தவனாகவும் இருக்கிறான்.
ஐ ஒயின் சம்மமு அலா அதமில் மஆஷரத்தி والامتناع عن الوطء فإن الله سميع لأقوالهم عليم بنياتهم. அதாவது ஒயின் சம்மமு அவர்கள் உறுதியாக ஆகிவிட்டால், சம்மம்னா முழு உறுதி கொண்டு விட்டால், அலா அதிமில் முஆஷரத்தை விடுவதன் மீதும், மனைவியோட ஜிமா செய்வதை விட்டும், அவங்களோட முஆஷரத்தை விடுவதன் மீதும், வல் இம்தினாஇ அனில் வத்தியை விட்டு தடுத்துக் கொள்வதாகவும் அவள் உறுதியெடுத்து விட்டாள். வத்தியை விட்டு தடுத்துக் கொள்வதாகவும் உறுதியெடுத்து விட்டால், இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தாலா சமீஉன் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், அக்வாலிஹிம் அவருடைய சொல்லை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், அலீமும் பினியாத்தியும் அலீமுன் அறிந்தவனாக இருக்கிறான், பினியாத்தியும் அவருடைய நியத்துகளை அறிந்தவனாக இருக்கிறான். வல் முராது மினல் ஆயச்சி இந்த ஆயத்தினுடைய முராது என்ன என்றால், அன்ன ஜௌஜ கணவன் இதா ஹலஃப சத்தியம் செய்கிறான், அல்லா யக்ருப ஜௌஜதஹு நான் அவனுடைய, அதாவது அல்லா யக்ருப ஜௌஜதஹு அவனுடைய மனைவியை நெருங்க மாட்டேன் என்பதாக அவன் சத்தியம் செய்கிறான். ஒரு மனிதன், ஒரு கணவன் சத்தியம் செய்கிறான். என்ன செய்கிறான்? அவன் செய்யும்போது நான் என்னுடைய மனைவியை நெருங்க மாட்டேன், அவனுடைய மனைவியை நெருங்க மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்கிறான். தன் ததிர்ஹு ஜௌஜத்து முத்தத்த அர்பாத்தி அஷூர் அப்போ அந்த பெண்மணி 4 மாதம் எதிர்பார்ப்பாள். தன் ததிர்ஹு ஜௌஜத்துல் அந்த பெண்மணி அந்த மனைவி எதிர்பார்ப்பால், முத்தத்த அர்பாத் அஷூரின் 4 மாதங்கள் காத்திருப்பாள். ஃபைன் ஆஷரஹா ஃபில் முத்தத்தி ஃபைன் ஆஷரஹாவன் ஜிமா செய்து விட்டால், ஃபில் முத்தத்தி இந்த காலத்தில் அந்த காலத்துக்குள்ள செஞ்சுட்டாங்கன்னா, ஃபபிஹா வ நிஅமத் அப்போ மிக ஒரு சிறந்த ஒரு நல்ல செயலை செஞ்சுட்டான். ஒயக்கூனு கது ஹனசஃபி யமீனிஹி அப்போ அவனுடைய சத்தியத்திலே அவன் வாக்குறுதியை மீறியவனாக ஆகிவிடுவான். யக்கூனு கது ஹனசஃபி யமீனிஹி அவன் சத்தியத்திலே வாக்குறுதியை மீறியவனாக ஆகிவிடுவான். கது ஹனிச ஃபி யமீனிஹி அவனுடைய சத்தியத்தில் அவன் வாக்குறுதி மீறியவனாக ஆகிவிட்டான். வ அலைஹில் கஃபாரத்தும் பிறகு அவன் என்ன செய்யணும்? அதற்குரிய கஃபாராவை கொடுக்கணும். சத்தியத்தில் மீறினா என்ன கஃபாராங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது 3 விதமான கஃபாராக்கள். ஒன்று அஷரத்த மசாக்கின் 10 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அல்லது 10 மிஸ்கின்களுக்கு உணவு, அதாவது ஆடை கொடுக்கறது. ஆடைனா ஒரே, அதாவது அவங்களுடைய அவுசத்து எந்த ஆடை தானியெல்லாம் அந்த மாதிரி. அதுவும் முடியலைன்னு சொன்னால் அடிமையை உரிமை விடுறது. இதெல்லாம் முடியலைன்னு சொன்னால் 3 நாட்கள் நோன்பு வைப்பது. இந்த கஃபாராவை நிறைவேற்றுவான். வைலம் யோ ஆஷிரஹா அவன் அவளோட என்ன செய்யல, ஜிமாவை செய்யலை. வக்காத்தில் ஃபுர்கத்து பிரிவு என்பது நிகழ்ந்துவிடும். தலாக் என்பது நிகழ்ந்துவிடும். மொழியி தில்கல் முத்தத்தி இந்த காலம் கழிவதன் மூலம் தலாக்கும் ஃபுர்கத்தும் நிகழ்ந்து விட்டது. இந்த அபி ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இந்த சட்டம். இப்போ அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட இந்த சட்டம் நிகழுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வக்கால ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, தர்ஃபா அம்ரஹு அவனுடைய விஷயம், துர்ஃபா அம்ரு அதாவது தர்ஃபா அம்ரஹு அவனுடைய விஷயத்தை உயர்த்துவாள், அந்த பெண்மணி கொண்டு செல்வாள். இல்லை ஹாக்கிமின் பக்கம் கொண்டு செல்வாள். முருஹு ஹாக்கிமின் அவங்க கட்டளையிடுவான். இம்மா பில் ஃபை அச்சி ஒன்று என்னது திருப்பி கொள்ளும்படி, அவை தலாக்கி அல்ல தலாக்கை உறுதி செய்யும்படி, தலாக்கு ஃபுர்கத் நிகழ்ந்துவிடும். யார்கிட்ட? அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட. ஆனால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பொறுத்த வரைக்கும் தர்ஃபு அம்ரஹு இல்ல ஹாக்கிமின் பக்கம் இந்த விஷயத்தை கொண்டு செல்வான். என முரஹு ஏவுவதற்காக வேண்டி. இம்மா பில் ஃபைஅத்தி அவி தலாக்கி தலாக்கை கொண்டு அல்லது ஃபையத்தை கொண்டு, ஃபையத்தினா திருப்பி மீட்டிக்கொள் என்பதாகவோ அல்லது தலாக்கை கொடுத்துவிட்டு என்பதாகவோ இந்த விஷயத்தை என்ன செய்வான்? ஹாக்கிமின் பக்கம் கொண்டு செல்வாங்க. ஃபைனிம்தனா அன்ஹுமா அந்த ரெண்டையும் அவன் தடுத்து கொண்டால், அவன் தலாக்கும் விட மாட்டிருக்கான், ஃபையுக்கும் தயாராக மாட்டிருக்கான், இரண்டையும் அவன் தடுத்து கொண்டால், தல்லக அலைஹில் ஹாக்கிமு தல்லக அலைஹில் ஹாக்கிமு ஹாக்கிமானவர்
தலாக் விட்டு விடுவார். அதாவது ஹாக்கிம்கிட்ட சொல்லி எனது தலாக்குடைய தீர்ப்பு கொடுக்கப்படும். ஹாதாஹுவ ஹுலாசத்து ஹுக்மில் ஈலாய், ஈலாவுடைய சட்டத்தின் ஹுலாசாவாக இருக்கிறது. இந்த இடத்துல அசல்ல ஒருத்தன் சத்தியம் செய்யறான். ஏன்னா ஏன்னா சத்தியத்தில் பல வகை இருக்கிற மாதிரி அல்லா யக்ருப ஜௌஜத்தஹு, அல்லா யக்ருப ஜௌஜத்தஹு, தன் மனைவிட்ட நெருங்க மாட்டேன் என்பதாக அவன் சத்தியம் செய்தால் அல்லா யக்ருப ஜௌஜத்தஹு அபதன் என்பதாக சொன்னான். அவ் முத்தத்தன் அல்லது ஒரு காலம் என்பதாக சொன்னா ஹி அக்ஸரு மின் அர்பாத் அஷூர். அப்போ 4 மாதத்தோடு அதிகமாகிடுச்சுன்னா அவன் மூலின் ஆயிடுவான், ஈலா செஞ்சவன ஆயிடுவான். 4 மாதம் கடந்து விட்டா அந்த ஜவுஜ் அப்படியே நினச்சிவான், மௌகூஃபாக வைக்கப்படுவான். ஒன்றும் ஃபையை கொண்டு ஏவப்படும். ஃபையை கொண்டு ஏவச்சொல் திரும்ப மீட்டிக்கொள்னு சொல்லப்படும். அல்லது அவன் என்ன செய்யல, அல்லது ருஜு, அதாவது ஒன்று ருஜு செய்யலைன்னா தலாக்குட் என்பதாக சொல்லப்படும். இது எப்படின்னு சொன்னால் அந்த சௌஜத் முத்தாலபா செஞ்சதுக்கு பிறகு தான். அவன் வத்தியின் மூலம் என்ன செஞ்சான், அவன் திருப்பிக்கிட்டான்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இல்லை வத்தி மூலம் இல்லை, அவனுக்கு பலகீனமாக இருக்குது, வாயில் சொல்லி திருப்பிக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, சரியாயிடும். சரி, இப்போ இதில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மதுஹப், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி மதுஹப் என்ன சொன்னால் 4 மாதம் கழிந்து விட்டது என்றால் தலாக்கை பாயினாவாக நிகழ்ந்துவிடும். தலாக்கே பாயினாவாக நிகழ்ந்துவிடும். தலாக்கு பாயினா என்னங்கிறது அந்த இடத்துல தலாக்குடைய இடத்துல வரும்போது நம்ம விலைக்கு கூறுவோம். ஆனால் அது சுஃபியான் சௌரி, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால் தலாக்கை ரஜஇயாக நிகழும். தலாக்கே ரஜஇயாக நிகழும் நினைச்சாம அதில் மீட்டிக்கொள்ளலாம்னு சொல்லி. சரி, அப்போ இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட இது தலாக்கே ரஜஇயாகவும், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட இது தலாக்கே பாயினாவுடைய அடிப்படையிலும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சரி, அடுத்ததாக இப்போ இது இதன் அடிப்படையில் சரி, அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அந்த பெண்மணி பொதுவாக 4 மாதம் முடிஞ்சுன்னு சொன்னால் 2 விஷயத்தை முன் வைப்பாங்க. ஒன்று என்ன செய்யணும், மீட்டி விடு, இல்லை திருப்பி மீட்டிக்கொள், இல்லைன்னு சொன்னால் தலாக் விட்டு, ரெண்டு ஏதாவது ஒன்று செய்யணும், அவங்க செய்யணும். அப்படி செய்ய மறந்துட்டாங்க, செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னால் திரும்ப என்ன செய்யப்படும், திரும்ப அவர் அதாவது மீண்டும் அவங்க என்ன செய்ய வேண்டும், திரும்ப என்ன செய்யணும் சொல்கிறாங்க, தர்ஃபா அம்ரஹு இல்லைல்ல ஹாக்கிம். இந்த விஷயத்தை அவங்க அந்த பெண்மணி எங்கே கொண்டு போவாங்க, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கொள்ளும்படி அந்த ஹாக்கிமிட்ட கொண்டு போவான். முருஹு ஒரு ஏவுவார், அந்த அவனுக்கு அவனுக்கு ஏவுவார். இம்மா பில் ஃபை அச்சி, ஒன்று மீட்டிக்கொள் பெண்மணியை, அவை தலாக்கி அல்லது தலாக் விட்டுவிடு என்பதாக ஏவுவார். நிம்தனா அன்ஹுமா, அந்த இரண்டையும் விட்டு அவன் தடுத்து கொண்டால், தலாக்கு விட மாட்டேங்கிறான், திரும்ப மீட்டவும் மாட்டேன் என்கிறான், இரண்டையும் தடுத்து கொண்டால் தல்லகா அலைஹில் ஹாக்கிம், அப்போ அவனுக்கு பகரமாக ஹாக்கிம் என்ன செய்வார், தலாக் விட்டு விடுவார். ஹாதா ஹுவ ஹுலாசத்து ஹுக்மில் ஈலா, ஈலாவுடைய ஹுக்மினுடைய சுருக்கமாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஈலாவுடைய ஹுக்குமை தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. இந்த ஈலாங்கிறது மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. இங்கு வரக்கூடிய ஈலாவுடைய சட்டமாக இருக்கட்டும், தலாக்குடைய சட்டமாக இருக்கட்டும், இத்தாவுடையதாக இருக்கட்டும், அல்லது ஹுலாவுடைய பாடமாக இருக்கட்டும், இவைகள் அனைத்தும் மிக முக்கியமான பாடங்களாக இருக்கிறது. எனவே நாம் மிக உன்னிப்பாக கவனமாக இதை கவனிக்க வேண்டும், படிக்க வேண்டும். ஏனென்றால் இது மிக முக்கியமான பாடம். ஃபிக்குடைய அடிப்படையிலும் சரி, சட்டத்துடைய அடிப்படையிலும் மிக முக்கியமான வாழ்க்கையுடைய முஆஷரா சம்பந்தமான அதாவது குடும்பவியல் சம்பந்தமான விஷயங்களை அல்லாஹு தஆலா தெளிவாக எடுத்து சொல்கிறான். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி குடும்பவியல் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா மிக மிக தெளிவாக ஒவ்வொரு இஞ்சா என்ன செய்யறான், சொல்லி காண்பிக்கின்றான். அந்த அடிப்படையில் இது மிக முக்கியமான சமூக சீர்திருத்தம் இதில் இருக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய சீர்திருத்தம் சமூகத்தின் சீர்திருத்தமாக இருப்பதனால் இது போன்ற இந்த பாடங்கள், இந்த ஆயத்துகள் வரக்கூடிய இடங்கள்ல நாம் நன்கு கவனத்தை செலுத்த வேண்டும். வரக்கூடிய வார்த்தைகள், அதற்குரிய விளக்கங்கள், அதனுடைய சட்டங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டங்களை தெளிவாக தெரிந்து அதனுடைய விஷயங்களை நாம் என்ன செய்யணும். இப்போ உதாரணமாக ஒரு மனிதர் நான் நெருங்கவே மாட்டேன் என்பதாக சொல்கிறார், 4 மாதம் நான் நெருங்கவே மாட்டேன் என்று சொன்னால் என்ன சட்டங்களை சொன்னோம். அதே நேரத்தில் 4 மாதத்துக்குள்ளே நான் நெருங்க மாட்டேன் என்று சொல்லிட்டாரு. அப்புறம் 4 மாதத்துக்குள்ளே நெருங்கிட்டார். இப்போ அவர் என்ன செய்யணும், அதுக்குரிய கஃபாரா அவர் கொடுத்தாகணும். அவர் அவர் இது ஈலா செஞ்சவராக மாட்டார். அல்லது நான் 4 மாதம் வரைக்கும் நெருங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. 4 மாதத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சுட்டாரு,
4 மாதம் தாண்டி நான் நெருங்க மாட்டேங்கிறாரு. இது மாதிரி இப்படி சொல்லக்கூடியவர்களுடைய நிலை. அதற்கு முன்னால் அவங்க முடிச்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு கஃபாரா கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா, வாக்குறுதிய மீறிட்டாங்க. சத்தியத்தில வாக்குறுதிய மீறிட்டாங்க. அப்ப அந்த மாரி விஷயங்கள என்ன செய்றது? நன்கு விளங்கி தெரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் தொடராக தலாக்குடைய பாடம் வருகிறது. தலாக்குடைய சட்டங்களையும் இன்ஷா அல்லாஹ் காண்போம். நாம் இதை புரிந்து, படித்து, நாமும் அறிந்து பிறருக்கும் இன்ஷா அல்லாஹ் எத்தி வைப்போம். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விஷயங்களையும் விளங்கக்கூடிய பாக்கியத்தையும், ஹிக்மத்தையும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.